எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க பண்ணால் எங்கள் கிராமத்து முறையில் ஒரு சிக்கன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. நல்லா காரசாரமாக தாங்க நம்ம செய்ய போகிறோங்க. வரமிளகா பாருங்கள், ஒரு 6 வரமிளகா போட்டிருக்கேன். பாருங்கள், மிளகாய் எடுத்து வறுத்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வர கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வர கொத்தமல்லி போட்டுக்கிறேன். சீரகங்க, இந்த சீரகங்க, மிளகு ஒரு 10 இதுங்க, 2 வெந்தயங்க, கடலப்பருப்பு தான் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. என்ன வறுத்துட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ நம்ம பாருங்கள் வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாமே இதில் போட்டுக்கணும். இது நல்லா போட்டு நல்லா வதக்கிடலாங்க. விளக்கெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வெங்காயம் இதெல்லாம் வறுத்து குழம்பு வைக்க சூப்பராக இருக்குது. விளக்கெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி மட்டன் குழம்பு வைக்கையில் அந்த விளக்கெண்ணெய் ஸ்மெல்லுக்கு இதுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்ல சிக்கன் குழம்புங்க. நல்லா இருக்குது, டேஸ்ட்டு உண்மையாகவே நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ வெங்காயம் இதெல்லாம் வணங்கிடுங்க. நான் ஒரு 1/2 மூடி தேங்காயும் கருவேப்பிலையும் போடுறேங்க. போட்டு இது நல்லா வணக்கிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சு சாப்பிட்டா வேறு லெவல் இருக்குங்க. ஆட்டாங்கல்ல செய்யுங்க, இது நல்லா இருக்குங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க. பாருங்கள், சூப்பராக வணங்கிருச்சுங்க. வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை எல்லாங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டுங்க. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம வறுத்து அரைச்ச பேஸ்ட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் வச்சுருக்கிறேன். சிக்கன் நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. சாரிங்க, நம்ம அரைச்ச மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி இது தேவையான கல்லுப்பு போட்டுடலாங்க. நம்ம ஆல்ரெடி வச்சது தாங்க. நான் இன்றைக்கி சிக்கன் செஞ்சதுனால மறுபடியும் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி வறுத்தரைச்சி செய்யுங்க. ஆட்டாங்களை வச்சு இன்னும் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த சிக்கன் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்குங்க. பாருங்கள், நான் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்கல காமிக்கிறேங்க உங்களுக்கு. பாருங்கள், நம்ம வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குதுங்க. இந்த நல்லெண்ணெயில் நல்லெண்ணெய்ங்கிற வெள்ளெண்ணெயில் வறுத்து அரைச்சி வச்ச எங்கள் கிராமத்து முறைப்படி தாங்க நான் இந்த சிக்கன் குழம்பு வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். நான் சாப்பாட்டுக்கு தாங்க இந்த குழம்பு வச்சுருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு கெட்டியாக வேணுங்கிறதும் சரி, தண்ணியாட்டம் வேணும் சரி வச்சுக்கணும். நல்லா கொஞ்சம் கொதிச்சாச்சுங்க. சிக்கனெல்லாம் வெந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது நம்ம வறுவல் எடுத்துக்கலாங்க. நம்ம வேக வச்சு சிக்கனை வறுவல் பண்ண போகிறோங்க. பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சுங்க. பச்சை மிளகா ஒரு போட்டுங்க. சின்ன வெங்காயம் போட்டுங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் போட்டுங்க. சரியாக இருக்குது. நல்லா வணக்கட்டுங்க. பாருங்கள், இப்போ நம்ம இந்த குழம்புக்கு பாருங்கள், இப்போ நம்ம சிக்கன் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கிரேவி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எது இவங்க எப்போ பார்த்தா வறுத்து அரைச்சி வைக்கிறதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இதுதான் நாங்கள் கிராம சமையல், இப்படி தாங்க நாங்கள் பண்ணுவோம். எந்த குழம்பு எடுத்தாலும் இந்த மாதிரி மிளகு, சீரகமெல்லாம் போட்டு வறுத்தாங்க வைப்போம். பாருங்கள், இப்போ நம்ம சிக்கன் எடுத்து போட்டாச்சுங்க. இப்போ இந்த வறுத்த நம்ம சிக்கன் குழம்புக்கு வறுத்த அரைச்ச பேஸ்ட்டு தாங்க போடுறேன். 2 மசாலா சேர்த்து உங்களுக்கு சிக்கன் அந்த குழந்தைங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணால் கொஞ்சம் சிக்கன் தூள் வேணால் போட்டுக்குங்க. பாருங்கள், லைட்டாக சிக்கன் தூள் தாங்க நான் சேர்த்துறேன். சும்மா ஃப்ளேவருக்கு அவ்வளோதான் இருக்குது. இதே தான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாங்க. நல்லா அந்த பச்சை வாசம், மிளகு வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வணங்குதுங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா பச்சை வாசம் போயிடுச்சுங்க. அந்த சிக்கனு நல்லா பச்சை வாசம் போயிடுறதுக்கு இப்போ என்ன பண்ணுவேன்னா அந்த கரண்டி குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நம்ம குழம்பு ஊற்றி அந்த கிரேவி நல்லா கொதிக்குதுங்க. இந்த மாதிரி கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட். உண்மையாகவே இந்த குழந்தைகளுக்கும் நல்லா சிக்கன் நல்லா வேக வச்சு நல்லா 2-3 டைம் கழுவி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட. இது விட நாட்டுக்கோழி எடுத்து செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா வேகுதுங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சிக்கன் கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. பயங்கரமாக இருக்கும் சிக்கன் கிரேவி. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம
கிராமத்து முறையில் அரைச்சி இந்த மாதிரி கிரேவி எடுத்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அந்த குழம்ப நான் உங்களுக்கு தாளிச்சு கொட்டையில் காமிக்கிறேங்க. தாளிச்சிடலாங்க. இப்போ வடக்கல் வச்சாச்சுங்க, கடுகு போட்டாச்சுங்க, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டுங்க. கடுகு நல்லா பொரியிட்டுங்க, பொரிஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், கடுகு பொரிஞ்சாச்சுங்க. பொரிஞ்சிருந்தால் பச்சை மிளகா ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க. நம்ம எடுத்து அதில் கொட்டிடலாங்க. பாருங்கள், எடுத்து கொட்டியாச்சுங்க. பாருங்கள், சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகியாச்சுங்க. பாருங்கள், சிக்கன் வறுவலுங்க. இது கிரேவின்னு சொல்ல முடியாது, வறுவலுங்க. வறுவலும் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, பாருங்கள், ரசம் சூப்பராக கொதிக்குது பாருங்கள். இன்றைக்கி ரசம் சூடாக சாப்பாடு குக்கரில் வச்சாச்சுங்க. இன்றைக்கி நம்ம சண்டே சமையல் முடிஞ்சிச்சுங்க. பாய்ங்க.